அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சை பட்டாணி புலாவ் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். சின்ன பட்டாணி பெரிய ஆரோக்கியம், ஒரு கைப்பிடி பட்டாணி ஒரு முழு கைப்பிடி சத்துக்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு பெரிய வெங்காயம் 3, எலுமிச்சைப்பழம், பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் பூண்டு, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பச்சை பட்டாணி, தக்காளி. அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிப்போம். அது கூடவே லவங்கம், அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். அது கூடவே பச்சை மிளகாவை நீட்டாக வெட்டி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வதக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க பட்டாணியை இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குவோம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கணும். இது எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 7 minutes நல்லா வதக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம அரிசி எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 1க்கு 2 இதுதான் தண்ணியோட அளவு. இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போது இது நல்லா கொதிக்கும் போது அரிசி ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே நான் அரிசியை ½ hour முன்னாடியே ஊற வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜில் புதினா, கொஞ்சம் லெமன் இது எல்லாத்தையும் போட்டு வாழை இலை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்தா சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பட்டாணி புலாவ் ரெடி. சுட சுட கம்மன்னு சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.